வணக்கம் நண்பர்களே, உங்க எல்லாரையும் நம்ம என் _கேமிங் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியால ஒரு செம்மையான நைட் ரைட் கேம் பிளே பார்க்க போறோம். இந்த கேம் பிளேல ரெயின் எஃபெக்ட், நைட் டிரைவிங், ஹை ஸ்பீட் ரைட், ரியலிஸ்டிக் டிராபிக் எல்லாமே இருக்குது. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. சரி நண்பர்களே, நம்ம பஸ் ரெடி ஆயிடுச்சு. ரியல் பஸ் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. வெளியே நல்ல மழை பெய்யுது, ரோடு முழுக்க வெட்டா இருக்கு. இப்படிப்பட்ட வெதர்ல டிரைவ் பண்றது ஈஸி கிடையாது. அதனால ஆரம்பத்துல இருந்தே கவனமா போகணும். ஸ்டியரிங் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுக்குது, பஸ் ஸ்மூத்தா மூவ் ஆகுது. ஸ்பீட அவசரப்படாம கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணலாம். நண்பர்களே, இந்த நைட் லைட்டிங்க பாருங்க. ரோடு முழுக்க லைட்ஸ் ரிஃப்ளெக்ஷன் செம்ம அழகா இருக்கு. ரெயின் எஃபெக்ட் சேர்ந்து கேம் பிளேக்கு இன்னும் ரியலிஸ்டிக் ஃபீல் கொடுக்குது. இதனாலதான் பஸ் செட் இன்னைக்கும் பல பேரோட ஃபேவரட் கேம். முன்னாடி வெஹிக்கிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு போறோம். ஓவர்டேக் பண்ணணும்னா சரியான கேப் கிடைச்சா மட்டும் பண்ணலாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இந்த பஸ் நல்லா ஃபுல் பண்ணுது, ஆக்சலரேஷனும் ஸ்மூத்தா இருக்கு. ஹைவேல போகும்போது இந்த மாதிரி ஸ்டேபிள் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். நண்பர்களே, நீங்க இந்த கேம் விளையாடுறீங்களா? விளையாடினா உங்க ஃபேவரட் பஸ் எது? அசோக் லேலண்டா, வோல்வோ, ஸ்கானியா இல்ல வேற மாட் பஸ்ஸா? கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கமெண்ட்ஸை படிச்சு அடுத்த வீடியோல ட்ரை பண்றேன். இப்போ ஸ்பீடு நல்லா பில்ட் ஆகுது. ஆனா மழை இருக்கிறதால பிரேக்கை சாஃப்டா யூஸ் பண்ணணும். சடன் பிரேக் அடிச்சா கண்ட்ரோல் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால ஸ்மூத் டிரைவிங் தான் பெஸ்ட் டிரைவிங். இதுவரைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே என் _கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. உங்க ஒரு சப்ஸ்கிரைப் எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷன். சரி நண்பர்களே, ஜர்னி இப்பதான் ஆரம்பம். முன்னாடி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் மொமெண்ட்ஸ் வரப்போகுது. அதனால எங்கேயும் போகாதீங்க, தொடர்ந்து வீடியோவை பாருங்க. ஃப்ளோல போயிட்டு இருக்கு. வெளியே இன்னும் மழை நிக்கல, ரோடு முழுக்க வெட்டா இருக்கு. இப்படிப்பட்ட ரோட்ல ஸ்பீட் இருந்தாலும் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். முன்னாடி ஒரு பஸ் மற்றும் சில கார்ஸ் போயிட்டு இருக்கு. அவங்க ஸ்பீட் அப்சர்வ் பண்ணிட்டு சரியான கேப் கிடைச்சா மட்டும் ஓவர்டேக் பண்ணுவோம். அவசரப்பட்டு ஸ்டியரிங் திருப்புனா பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடும். வாவ், இந்த நைட் அட்மாஸ்பியரை பாருங்க நண்பர்களே. ஹெட்லைட் வெளிச்சம் ரோட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுறது செம்ம அழகா இருக்கு. இந்த மாதிரி கிராபிக்ஸ் தான் பஸ் சைட்டை இன்னும் ஸ்பெஷல் ஆக்குது. இப்போ பஸ் நல்லா புல் பண்ணுது, இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸும் ஸ்மூத்தா இருக்கு. ஹைவே ரைட்டுக்கு இந்த பஸ் ரொம்ப கம்ஃபர்டபிளா ஃபீல் கொடுக்குது. அடடா, முன்னாடி டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கு போல. பரவாயில்ல, பிரேக்கை மெதுவா யூஸ் பண்ணி சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். நம்ம டார்கெட் ஃபாஸ்டா போறது இல்ல, சேஃபா டெஸ்டினேஷன் ரீச் ஆகுறது. நண்பர்களே, நீங்க ரியல் லைஃப்ல பஸ் டிரைவரா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ரெயின் நைட் ரைடு ஓட்டுவீங்களா? இல்ல டே டைம் டிரைவ் தான் பிடிக்குமா? உங்க ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, ரோடு கொஞ்சம் கிளியர் ஆகுது. இப்போ கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆனா ஸ்பீட் அதிகமானாலும் ரோட்டை விட்டு கவனம் சிதறக்கூடாது. அந்த சைட்ல போற வெஹிக்கிளை பாருங்க. நாம காமா வெயிட் பண்ணி சரியான நேரத்துல ஓவர்டேக் பண்ணிட்டோம். இதுதான் சேஃப் டிரைவிங். ரிஸ்க் எடுத்தா ஒரு செகண்ட்ல ட்ரிப் முடிஞ்சிடும். இதுவரைக்கும் வீடியோ சூப்பரா போயிட்டு இருக்கு நண்பர்களே. நீங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க லைக் மற்றும் கமெண்ட் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷன். அடுத்தடுத்த வீடியோஸ்ல இந்தியன் பஸ் ஸ்மார்ட்ஸ், தமிழ்நாடு ரூட்ஸ், கேரளா ரூட்ஸ், லாங் டிஸ்டன்ஸ் ட்ரிப்ஸ், லக்ஸரி பஸ் கேம்ப்ளே எல்லாமே கொண்டு வர முயற்சி பண்றேன். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆன் பண்ணி வைங்க. சரி, ஜர்னி இன்னும் முடியல. முன்னாடி இன்னும் நீளமான ஹைவே இருக்கு. அங்க பஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். சரி நண்பர்களே, இப்போ நம்ம ஜர்னி பாதியை தாண்டி வந்துடுச்சு. இந்த ரைடு முழுக்க எந்த பெரிய ப்ராப்ளமும் இல்லாம ஸ்மூத்தா போயிட்டே இருக்கு. இப்படித்தான் கடைசி வரை சேஃபா கொண்டு போகணும். இப்போ ஹைவே ரொம்ப அழகா இருக்கு. ரோட்ல டிராபிக் இருந்தாலும் நல்ல ஃப்ளோல போயிட்டு இருக்கு. அதனால ஸ்பீடை ஸ்டேபிளா மெயின்டைன் பண்றோம். தேவையில்லாம பிரேக் அடிக்காம, தேவையில்லாம ரேஸ் பண்ணாம டிரைவ் பண்றது தான் ப்ரொஃபஷனல் டிரைவிங். அட, முன்னாடி ஒரு ட்ரக் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ரைட் சைடு கிளியர் ஆனதும் மெதுவா இண்டிகேட்டர் போட்டு ஓவர்டேக் பண்ணலாம். அவசரப்படாம டைமிங்கை சரியா யூஸ் பண்ணினா எல்லாமே ஈஸி. இந்த கேம்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா வெதர் சேஞ்ச்.
ரெயின், நைட் லைட்ஸ், வெஹிக்கிள் சவுண்ட்ஸ், ரோடு டீடைல்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு ரியல் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. ஹெட்போன்ஸ் போட்டு விளையாடினா இன்னும் சூப்பர் ஃபீல். நண்பர்களே, நீங்கள் இந்த வீடியோவை மொபைல்ல பார்க்கிறீங்களா இல்ல லேப்டாப்ல பார்க்கிறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி எந்த கேம் அடுத்ததாக பார்க்கணும்னு சொல்லுங்க. பஸ்ஸிட் மட்டும் இல்ல, கார் சிமுலேட்டர், ட்ரக் சிமுலேட்டர், ரேசிங் கேம்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணலாம். சரி, இப்போ ரோட் கொஞ்சம் எம்டியா இருக்கு, அதனால பஸ் நல்லா ஸ்பீட் எடுக்குது. ஆனா ஒரு விஷயம் நினைவில் வைங்க நண்பர்களே, கேம்ல ஸ்பீட் ஃபன்னா இருக்கலாம், ஆனா ரியல் லைஃப்ல எப்போதும் டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. சேஃப்டி ஃபர்ஸ்ட். இப்போ ஸ்டீரிங் ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு, பஸ்ஸை கண்ட்ரோல் பண்றது ஈஸியா ஃபீல் ஆகுது. அதனால லாங் ரூட்டும் போர் அடிக்காம என்ஜாய் பண்ண முடிகிறது. நீங்க இந்த ரவுட்டுக்கு 10க்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? நான் பார்த்த வரைக்கும் விஷுவல்ஸ், வெதர், டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா நல்ல ரேட்டிங் கொடுக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இது வரைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஒவ்வொரு லைக்கும் இந்த மாதிரி இன்னும் நல்ல கேம் பிளே வீடியோஸ் செய்ய எனக்கு உற்சாகம் தருது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆன் பண்ணுங்க. சரி நண்பர்களே, டெஸ்டினேஷன் இன்னும் கொஞ்சம் தூரத்துல இருக்கு. கடைசி வரை எந்த மிஸ்டேக்கும் இல்லாம இந்த ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணலாம்னு பார்க்கலாம். சரி நண்பர்களே, நம்ம ஜர்னி இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இவ்வளவு தூரம் சேஃபா டிரைவ் பண்ணி வந்துட்டோம். இப்போ இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு, அதையும் எந்த மிஸ்டேக்கும் இல்லாம முடிச்சிடலாம். பாருங்க நண்பர்களே, இந்த நைட் வியூ ரொம்ப அழகா இருக்கு. ரோட்ல இருக்கும் லைட்ஸ், ரெயின் ரிஃப்ளெக்ஷன், பஸ் ஹெட்லைட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு சினிமேட்டிக் ஃபீல் கொடுக்குது. இப்படிப்பட்ட வெதர்ல டிரைவ் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் பஸ் சிட்டில மட்டும்தான் கிடைக்கும். முன்னாடி ஒரு சில வெஹிக்கிள்ஸ் போயிட்டு இருக்கு, அவங்கள கவனமா ஃபாலோ பண்ணிட்டு போறோம். தேவையான இடத்துல மட்டும் ஓவர்டேக் பண்ணுவோம். ஜர்னி முடியும் நேரத்துல ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. இப்போ பஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. என்ஜின் சவுண்ட், ஸ்டியரிங் கண்ட்ரோல், பிரேக்கிங் எல்லாமே ஸ்மூத்தா இருக்கு. லாங் ரூட்டுக்கு இந்த பஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் கொடுக்குது. நண்பர்களே, இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப நன்றி. உங்க சப்போர்ட் இல்லாம இந்த சேனல் வளராது. அதனால கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இந்த கேம் பிளேல உங்களுக்கு பிடிச்ச சீன் எது? ரெயின் ரைடா, நைட் ஹைவேயா, இல்ல ஹை ஸ்பீட் ஓவர்டேக்கா? கண்டிப்பா சொல்லுங்க. இப்போ டெஸ்டினேஷன் கண்ணுக்கு தெரிஞ்சிடுச்சு. இன்னும் சில செகண்ட்ஸ்ல இந்த ட்ரிப் கம்ப்ளீட் ஆகிடும். இந்த முழு ரைட்ல ஆக்சிடென்ட் இல்லாம சேஃபா ஃபினிஷ் பண்ணினது ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி லாங் ரூட் கேம்ப்ளே வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு பெரிய லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என் டி__, கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற அடுத்த கேம்ப்ளே வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சரி நண்பர்களே, இந்த அழகான நைட் ஜர்னி இத்துடன் முடிகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நம்புறேன்.